அந்த கோயிலில் இருக்கக்கூடிய நிர்வாக அதிகாரிகள், அதே போல் வந்து நம்மளுடைய ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டு கோர்ட்டில் போயிருக்கு. கோர்ட்டில் வந்து ஜட்ஜ்மெண்ட் எப்படி வேணுமா மாறலாம். நீங்கள் முதலே அதை வந்து எண்ணெயும் ஒரு பஞ்சுத்திரி காடாத்திரியும் ஒரு டப்பாவையும் ரெடி பண்ணி வச்சா என்ன பிரச்சனை உங்களுக்கு? வச்சிருந்தா அரோகரா அரோகரா அரோகரான்னு ஒரு 5 நிமிஷத்தில் கோயிலில் தீபம் ஏற்றிட்டு அவங்கவுங்க கும்பிட்டுட்டு 1 மணி நேரத்தில் கலைஞ்சிட போகுது. அதோடு முடிஞ்சிருக்கும். இது ஒன்றுமே இல்லை. இதுக்கு போய் தடுப்பணை போடுறது, தடுப்பு பேரிகார்டு போடுறது, அதுக்கு இவ்வளோ இராணுவத்தை இறக்குறது, இவ்வளோ இருக்கிற அத்தனை போலீஸ்காரர்களையும் இறக்குறது, அவங்கள வந்து ஏதோ தீவிரவாதிகளை நோன்ற மாதிரி பண்ணுறது. அதாவதுங்க, முருகர் என்றால் ஒரு பக்தி. முருகர் வந்து ஒரு பக்தி எப்படின்னா, தமிழில் வந்து ஒரு முருகன் மீது வந்து அடிமையாக எவ்வளோ பேர் இருக்காங்க. சிவன் வந்து அடிமையாக இருக்காங்க, பெருமாள் தாசர்களாக இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், எதுக்கு அவங்க பக்தியில் விளையாடுறீங்க? தேர்தல் வரக்கூடிய நேரம் நான் என்ன கேட்குறேன், நான் மாற்று கட்சியில் இருந்தாலும் சொல்கிறேன், எதுக்கு இதெல்லாம் ஒரு அதிகாரிகளுக்கு தெரியாதா? மத்தியில், அதாவது மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கொடுக்கக்கூடாதா? இல்லைங்க ஐயா, இது போல் இந்த கம்யூனிஸ்ட் எம்பி, இது போல் இந்த கட்சியில் இருக்கக்கூடிய இந்த எம்எல்ஏ, இந்த மாதிரி இந்த நிர்வாகிகள் இந்த தேவையில்லாத நமக்கு வந்து கட்சிக்கு நம்மளோட வந்து ஒரு த்ரெட்டனிங் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. இது பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பெரிய கெட்ட பேர் வரணும்னு இவங்க தானே நோட்ஸ் போடணும்.